இல்லையா? இவங்க அப்படி படிக்காம இருக்காங்களே, விளையாடிட்டே இருக்காங்களே, டிவி பார்த்துட்டே இருக்காங்களே, அது எப்படிங்க திடீர்னு ஒரு டெத் வந்துடுது, அப்ப அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வருது. இதுக்கெல்லாம் நாங்க எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னா, பணம் நிறைய இருந்துட்டா எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோங்கிற பிரச்சனை. பணம் கம்மியா இருந்துட்டா ஐயோ இன்னைக்கு செலவுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற கவலை. இது வச்சிருந்தாலும் இதை கையில வச்சுட்டு இதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு அது பதில் கிடைக்கும். அது ஒண்ணு. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க என்னுடைய அருமையான அறிவான குழந்தைகள், நான் அப்படிதான் சொல்வேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ன வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்ல? அது மாதிரி அது மட்டுமல்ல, என்னோட கலந்த, என் ஆறாவில் கலந்த என் ஆத்ம குழந்தைகள், ரேக்கி குழந்தைகள், அவங்க எல்லாரும் பணவளம் மனவளம் எல்லாம் பெற்று பிரமாதமா வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க தினப்படி பிரச்சனைகள், தினம் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி வரும் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். இவங்களுக்கு தினம் என்ன பிரச்சனைங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, காலையில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, மத்தியானம் என்னத்தை பண்ண போகிறேன் இல்லை, அதுக்கு எப்படி காய்கறி வாங்க போகிறோம், அடுத்தது ஈவினிங் என்ன பண்ணுறது, ராத்திரி என்ன பண்ணுறது. இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை 100% ஆஃப் த ஹவுசஸ். ஐ ஓன்ட் சே தட் 99% கூட சொல்ல மாட்டேன். 100% எல்லாத்தையும் காலையில் என்ன பண்ணுறது, மத்தியானம் என்ன பண்ணுறது, சாயந்தரம் என்ன பண்ணுறது, இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம் டு எ லேடி. ஐ கரெக்ட்? இது ஒன்று. அடுத்தது, பணம் நிறையா இருந்துட்டா எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிற பிரச்சனை. பணம் கம்மியாக இருந்துட்டா ஐயோ இன்னைக்கு செலவுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கவலை இல்லையா? இந்த இன்னைக்கு என்ன செலவு செய்ய போகிறோங்கிற கவலையை நீங்கள் என்ன பண்ணணும், அன்னைக்கு படக்கூடாது, புரிஞ்சுதா? அதையும் என்ன பண்ணணும், முன்னக்கூட்டியே தீர்மானம் பண்ணிடணும் இல்லையா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி 4 இது நோட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு நீங்கள் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 1 2 3 4 இந்த இதையே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அப்படியே இதில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது 100 ரூபா நோட்டு, இங்கே ஒரு 100 ரூபா நோட்டு, இங்கே ஒரு 100 ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் இது 3வது 4வது 100 ரூபா நோட்டு, இதை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது நான் செலவுக்கு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, முதல்ல கீழே இருக்கிற 4வது எடுத்து 3வது வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 2 எடுத்து 1ல் வச்சுக்கணும். செலவு செய்கிறப்ப இதை முதல்ல எடுத்து செலவு செஞ்சிடணும், அப்புறம்தான் இந்த 2 செலவு செய்யணும். புரிஞ்சிச்சா? அது எப்படிங்க திடீர்னு ஒரு டெத்து வந்துடுது, அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வருது, இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் யூ டிட்டர்மின் யுவர்செல்ஃப் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் காணுங்களா, இந்த ரேக்கி படித்தவங்கலாம் விவரமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேனே, ரேக்கி படித்த எல்லாருக்குமே இந்த விவரத்தை இருக்கும், நல்லாவே இருப்பாங்க, பிச்சாரியாக இருப்பாங்க. ஸோ ஒன்று படப்பட்சம் வந்துச்சு, ஒன்று என்ன பண்ண போகிறோங்கிற பிரச்சனை. அடுத்து பள்ளிக்கூடத்து பசங்க, இவங்க வீட்டுக்காரர் படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா இல்லையா? இவங்க அப்படி படிக்காமல் இருக்காங்களே, விளையாடிட்டே இருக்காங்களே, டிவி பார்த்துட்டே இருக்காங்களே, இது எல்லாத்துக்கும் நான் பதிவுகள் போட்டு இருக்கின்றேன். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் பதிவுகள் போட்டிருக்கேன். அந்த பதிவுகளை பாருங்க, பார்த்து அது பிரகாரம் பண்ணுங்க. பண்ணா சத்திய பிரமாணமா நடக்கும். சரிதானா? சரி, இந்த பிரச்சனைகளுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் சொல்றேன். செரட்டோ எல்ம் ஸ்கிராட்டஸ் இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இது எப்பவுமே என்ன பண்ணணும், இந்த தினப்படி பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சா? இது கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனர்ஜி கிடைச்சிடும். அப்புறம் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் பாருங்க, ரொம்ப அழகு பைக் கிளஸ்டர். இந்த இது ஒரு கிளஸ்டர் என்ன, இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ். அடுத்தது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கார்னீலியன் நேச்சுரல் ஸ்டோன், இதெல்லாம் அப்படியே மலையில பட்டு உடச்சி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. கார்னியன், டாப்பியஸ்ல சொல்லி விளக்கை. அப்போ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எல்லாமே ராஸ்டோன்ஸ், பேர் ராஸ்டோன்ஸ். இதை வச்சிருந்தாலும் இதை கையில வச்சுட்டு இதை கேட்டீங்கனாலே உங்களுக்கு அது பதில் கிடைக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மல்டி மாலை, இந்த பல கலர் மாலையை போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராது கண்ணுங்களா. பணப்பிரச்சனையும் தயவு செய்து என்னுடைய இதை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, ரேக்கி படிச்சவங்களா இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்க்கறதுக்கு நான் போட்டுட்டு இருக்கிறேன். இதை நீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா தீரும். ஓகே இருக்குன்னா இதை ட்ரை பண்ணுங்க. மற்றெல்லாம் அடுத்ததுல நான் பேசுறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.